ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு காளான் கிரேவி தாங்க பண்ணியிருக்கோம். காளான் கிரேவினாலே காளான்னாலே நம்மளுக்கு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ் தான். நம்ம சைவமாக இருக்கும்போது இந்த மாதிரி காளான் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு கறி சாப்பிட்ட டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் நாங்கள் விரதமாக இருக்கும் போதெல்லாம் காளான் வாங்கிடுறது. அதுக்கு வந்து இன்றைக்கி நான் 2 பாக்கெட் காளான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரியாணி இலை போட்டு சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் நான் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் வருது பாரு, காளானை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் பாட்டம் கீழ்ப்பகுதியை வந்து நம்ம கட் பண்ணிகிட்டே சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நைஸாக கட் பண்ண அதிக கட் பண்ணினா காளான் நல்லா இருக்காது. 4 கட் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தக்காளியே போட்டதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டால் தான் நம்ம இப்போ உள்ள தக்காளியெல்லாம் நல்லா வதங்குறதுனால கல்லுப்பு போட்டு வதக்கிடுவேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிடணும். நல்லா தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா உருவம் தெரியாத அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து செமையாக இருக்கும். உங்களால் தக்காளி ரொம்ப கல்லாக இருந்துச்சு, காயாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு ஓட்டிட்டு இதில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கிரேவி பதம் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் நைஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது, அதனால் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த கலர் கிடைக்கும். மிளகாத்தூள் எப்போவுமே நம்ம எண்ணெயில் வதக்கி விடும்போது அதனோட கலர் அதில் கிடைக்கும். அதனால் நான் எண்ணெயிலே வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நான் ஒரு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரையில் தான் நம்ம காளானை சேர்த்துக்க போகிறோம். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு மூடிட்டு நம்ம வந்து இதில் காளான் சேர்த்துக்க போகிறோம். காளான் சேர்த்துட்டு காளான் வந்து எப்போவுமே சட்டுன்னு வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் காளான் வேகாது. அதனால் காளான் சேர்க்குறதுக்கு நம்ம போட்ட உடனே ஒரு 10லேருந்து 1/4 மணி நேரம் வெந்ததுக்கப்புறமே நம்ம டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நான் காளானை சேர்த்துக்க போகிறேன். 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 2 பாக்கெட்னா 200 கிராம் 400 கிராம் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ கிரேவி நல்லா கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் கிண்டுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது, தவிர மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். காளான் கிரேவி செய்கிறதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இதே மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.